சென்னை எர்ணாகுளத்தில் +2 மாணவியான யாசினி பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான தகவலோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். நவநீத கிருஷ்ணன், வணக்கம். இந்த சம்பவம் எப்படி நடந்தது, விவரங்கள்? நிச்சயமாக பாலாஜி, திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட எர்ணாவூர் பகுதியில் +2 மாணவியை பாம்பு கடித்து உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. சென்னை எர்ணாவூர் பசும்பொன் தெரு பகுதியை சேர்ந்தவர் பாபு. இவர் கட்டிட தொழிலாளி. இவர் மனைவி கௌசல்யா மற்றும் மகனுடன் அவர் வீட்டில் வசித்து வருகிறார். இவரது மகள் யாசினி தனியார் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறார். அவர் குடியிருக்கும் வீட்டில் 2 அறைகள் உள்ளது. அதில் படுக்கை அறையில் நேற்று இரவு குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்த போது திடீரென யாசினி தன்னை ஏதோ கடித்து விட்டது என பெற்றோரிடம் கூறியிருக்கிறார். உடனடியாக இருசக்கர வாகனத்தில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டு சென்று கொண்டிருந்த போது வழியிலேயே மாணவி மயங்கி இருக்கிறார். மருத்துவமனைக்கு சென்று மருத்துவர்கள் மாணவியை பரிசோதனை செய்து அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி இன்று காலை 7 மணி அளவில் மாணவி இறந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். மாணவியின் உடல் அதாவது 3 இடங்களில் சிறிய அளவில் ரத்த காயங்கள் இருந்ததை கண்டு நேற்று இரவே மாணவி பாம்பு கடித்திருக்கலாம் என அந்த மருத்துவர்கள் பெற்றோரிடம் தெரிவித்தனர். வீட்டை சுற்றி தேடி பார்த்த போது 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பு தென்பட்டிருக்கிறது. உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் சோதனை செய்து 6 அடி நீளமுள்ள நல்ல பாம்பை பிடித்து சென்றுள்ளனர். அந்த பகுதியில் பாம்புகள் நடமாட்டம் இருப்பதாக பலமுறை தீயணைப்பு துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததாகவும், ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், குறிப்பாக தீயணைப்பு துறையினர் பாம்புகள் இருப்பதாக புகார் அளித்தால் பாம்பை பிடித்து வையுங்கள், நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என அலட்சியத்துடன் பதில் அளிப்பதாகவும் அந்த பகுதியில் உள்ள மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கிறார். அந்த பகுதியில் தீவிர சோதனை நடத்தி பாம்புகள் இருந்தால் அதை உடனடியாக பிடிக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் அந்த பகுதிவாசிகள் வைக்கின்றனர். சென்னையில் பாம்பு கடித்து மாணவி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே சோகத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. பாலாஜி, சென்னை எர்ணாவூரில் +2 மாணவியை நல்ல பாம்பு கடித்ததில் மாணவி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன் வழங்கியதை கேட்டும். விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.